அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹோராபுல முஸ்லீம் வித்யாலயம் தனது 75வது ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த வருடம் பவள விழாவை கொண்டாடுவதில் தங்களது ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நினைவுகள் பேசும் நேரும் தொடரில் நாம் ஒவ்வொரு முக்கியஸ்தர்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று எமது பாடசாலையின் கல்வி வரலாற்றில் மிக நீண்ட காலம் எமது பாடசாலையில் சேவையாற்றிய ஒரு முக்கியமான ஒரு பெருமதிமிக்க ஒரு மனிதரை தான் சந்தித்திருக்கின்றோம். அவர்தான் நம்முடைய ஆசிரியர் ஷரீஃப்தீன் அவர்கள். அவர்களை பற்றி அவருடைய கருத்துக்கள், அவருடைய அனுபவங்களை இந்த தொடரில் கேட்டறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை சந்திப்பதில் உண்மையிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களை பற்றிய சுருக்கமான அறிமுகத்தை எங்களுக்கு சொல்லலாமா? நான் காசிம் முகமது ஷரீஃப். காசிம் முகமது ஷரீஃப். முழு பேர். ஆரம்ப கல்வியை நான் கட்டுக்கல்வியாக அந்த கிராமத்துக்கு போய் கற்றேன். அதன் பிறகு 7ஆம் 8ஆம் ஆண்டுக்கு இந்த ஹோராப்பள்ளி ஸ்கூலுக்கு வந்தேன். நீங்கள் 7ஆம் 8ஆம் ஆண்டு படிக்கத்தான் ஹோராப்பள்ளி ஸ்கூலுக்கு வந்தேன். அந்த ஆசிரியராக வர முன் நான் சுகாதார இலாவது என்ன எஃப்ஐயாக வேலை செஞ்சேன். எஃப்ஐன்னு சொன்னால் சுகாதார திணைக்களத்தில் வந்து எஃப்ஐயாக வேலை செஞ்சேன். எஃப்ஐன்னு சொன்னால் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரத்த பரிசோதனை. ஃபீல்டு அசிஸ்டன்ட் மலேரியா காய்ச்சல் அது சம்பந்தமான ரத்த பரிசோதனை வேலை செய்தேன். அது ஒரு 6 மாதம் வேலை செய்தேன். தான் நான் ஆசிரியராக வந்தேன். எமது ஹோராப்பள்ளி முஸ்லீம் வித்யாலயத்தினுடைய உங்களுடைய தொடர்பு எப்போது ஆரம்பமானது? எந்த வருடம்? தொடர்பு 1975ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1ஆம் தேதி. சரி, நீங்கள் வந்து மாணவராக இருந்த காலத்தில் வந்து இந்த பாடசாலை எப்படி இருந்தது? இந்த பாடசாலை கல்லால் இல்லை, மண்ணினால் கட்டப்பட்டதாக இருந்துச்சு. அது இப்போ 40 20 மண்ணினாலும் ஒரு ஏற்பட்ட கூரையாக இருந்தது. அதை நேசிகள் இருக்கவில்லை. கீழே பிள்ளைகள் பாய் போட்டு தான் இருந்தார்கள். அதன் பிறகுதான் அப்படி தான் இருந்துச்சு. உங்களுடைய அந்த அந்த காலகட்டத்தில் உங்களோட படித்த உங்களோட கிளாஸில் உள்ள நண்பர்கள் ஞாபகம் இருக்குது? அவருடைய பெயர்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? 7ஆம் 8ஆம் ஆண்டு அதுகளில் முதலாவது மருகும் எம்எம் ஹனீஃபா அவர்கள். மருகும் எம்எம் ஹனீஃபா முஜிபுர் பாப்பா. HSM காசிம். HSM காசிம் நசீர் பாப்பா. MK சக்கரியா அலிந்த பாப்பா. யூசுப் நஜீம் முதல் நானா. SL ஜேனுபதி. SL ஜே உங்களோட கிளாஸ் பிள்ளைகள். அதோட வந்து அவர்களோட சேர்ந்து செய்த வேலை திட்டங்கள், சில்மிஷங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? பொதுவாக ஸ்வீட்டாக சொல்ல போனால் வகுப்பு வேலைகளை க்ளீனாக செய்வோம். வகுப்பு வேலைகள் அதாவது பாடசாலை முன்னேற்றத்துக்காக பல வேலைகள் செய்வோம். மாணவராக இருந்த காலத்திலே வந்து வகுப்புல பாடசாலையில் ஒரு சிறந்த மாணவர்களாகவும் பாடசாலை முன்னேற்றத்துக்கு அந்த காலத்திலே வந்து நீங்கள் வேலை செஞ்சுருக்காங்க வகுப்பு ஸ்கூலில் படிக்கும் போது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஸ்கூலில் வந்து ஆசிரியராக நிறைய காலம் கடமையாற்றிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆசிரியராக உங்கள் சேவையை எப்போது ஆரம்பமானாங்க? அந்த முதல் அனுபவங்கள் எங்களோட பயன் கொள்ளலாமா? 1971ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இந்த முதல் நியமனம் வந்து பண்டாரப்பட்டான ஸ்கூலுக்கு தான் கிடைச்சது. பண்டாரப்பட்டான முஸ்லீம் வித்யாலயத்தில் முதலாவது நியமனம் கிடைச்சி அங்கே போய் நாங்கள் கற்றுட்டோம். அந்த நாள் அனுபவம் எப்படி இருந்ததுனால் வெரி வெரி ஹாப்பியாக இருந்தது, மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியாக இருந்தது. அதாவது பண்டாரப்பத்தான ஸ்கூலில் தான் முதல் நியமனம் பெற்றிருக்காரு ஷரீஃப்தீன் சார். அப்போ நிறைய பேர் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து ஹோராப்பள்ளி மக்களுக்கு மட்டும் இல்லை, பண்டாரப்பத்தான மக்களோடையும் நிறைய தொடர்புகளை கொண்டிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் கற்பித்த அந்த உங்களுடைய ஆசிரியர் காலத்தில் நீங்கள் கற்பித்த முக்கிய பாடங்கள் என்ன? எந்த பாடத்தை நீங்கள் அதில் விரும்பி படித்து கொடுத்தீங்க? முதலாவது சமூக கல்வி. தமிழ், கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களை கற்பித்தேன். இதுதான் எனக்கு முக்கியமான பாடம் சமூக கல்வி. அதாவது ஒரு ஆசிரியராக ஒரு துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா பாடங்களையும் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே அது இன்றைக்கும் அந்த பேசப்படுது. நீங்கள் வந்து நான் உங்களை பற்றி இந்த ஊரில் விசாரிக்கிற நேரம் உங்களுடைய பழைய மாணவர்களிடம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மும்மொழிகளையும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியர். அந்த மும்மொழி தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அது எப்படி மும்மொழியிலையும் நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக வர்றதுக்கான காரணம் என்ன? எப்படி அந்த வாய்ப்பு அந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிது? தமிழ் முன்னே இயற்கையிலே வந்தது. தமிழ் இயற்கையாக வந்தது, தாய்மொழியோ? அடுத்தது ஆங்கிலம், சிங்களம் வந்து
நான் சிங்கள ஆசிரியர்கிட்ட ப்ரைவேட்டாக கற்றேன். ஆ அடுத்தது ஆங்கிலம். நான் அது முக்கியமாக டியூஷன் கிளாஸுக்கு போனேன். ஆங்கில பாட்டுக்கு இரவில் போய் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் படிச்சுட்டு வந்தேன் இரவில். அது மூலமாக நான் ஆங்கில அறியத்தை படிச்சுக்கொண்டீங்க. உண்மையிலே வந்து இந்த மும்மொழிகளையும் கற்ற ஆசிரியர், அடுத்தது பல பாடங்களை சரியாக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒருவர் தான் இந்த ஷரீஃப்தீன் சார். அதை நான் இந்த தருவாயில் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்த கேள்வி என்னென்றால், நீங்கள் இந்த பாடசாலையில் ஆசிரியராக அதிபராக கடமையாற்றியிருக்கிறீர்கள், உபதிபராக கடமையாற்றிருக்கிறீர்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஆசிரியராகவா இல்லாட்டி அதிபராகவா இல்லாட்டி உபதிபராகவா? உங்களுக்கு விரும்பி நீங்கள் சேவையாற்றிய காலப்பகுதி உங்களுக்கு அப்படி ஏதாவது? ஆசிரியராக தான் நான் இருந்தேன். அதிபர் இருந்தேன், உபாதிபராகவும் இருந்தேன். ஆனாலும் ஆசிரியராக கற்றுக்கு தான் நல்லது. அந்த படித்து கொடுத்த நேரங்கள் தான் உங்களுக்கு விருப்பமான நேரங்களாக இருந்திருக்கு. அதற்கு ஏதாவது காரணம் என்ன? படித்து கொடுத்தது தான் அப்படின்றத காரணம்? நீங்கள் அதிபராக இருந்தாங்க, ஆசிரியராக இருந்தாங்க, உபதிபராக இருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் ஆசிரியராக இருந்தது தான் உங்களுக்கு மிக விருப்பம். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் ஏதாவது இருக்கா? அதாவது மாணவர்கள் வெளியே சென்று விளையாட விடக்கூடாது, நேரம் அதிகமாக கழிக்கக்கூடாது என்றதால நான் வகுப்புகளுக்கு போய் பார்த்தா ஆசிரியர் இல்லை. ஆசிரியர் இல்லாத வகுப்புகளை போய் நான் கற்றுக்கிட்டேன் வேண்டிய பாடம். அந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, அது மூலம் கற்றுக்கிட்டேன். பிள்ளைகளுக்கு அதிகமாக நல்ல பழங்குமதி. அடுத்த நான் உங்கள்ட்ட கேட்க என்னன்னு சொன்னால், ஒரு பாடசாலை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் ஊர் மக்களுடைய ஒத்தாசை தேவை. உங்களுடைய சேவை காலத்தில் வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? அந்த உங்களுக்கு பங்களித்த பெற்றோர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாங்களா? ஆமாம், இருக்கிறது. பெற்றோர்களின் பங்களிப்பு 100% ஒத்தாசை இருந்தார்கள். உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாலும் இந்த 3 வகையிலும் எனக்கு ஒத்தாசை தந்தார்கள். உண்மையிலே வந்து அந்த செய்தவர்கள பெயர்கள், அந்த பெற்றார்கள் இல்லையா, பெற்றார்களுடைய பெயர்கள் என்ன இருக்கு அவங்களுக்கு? குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மருகங்களான SM சக்கரியா லெப்பை. சக்கரியா லெப்பை பழைய கணக்கு பிள்ளைன்னு சொல்வார். அடுத்து AR மீரா சாஹிப். AR மீரா சாஹிப் பழைய மேனேஜர் வாப்பா. MU அபுல் ஹசன் ஹாஜியார். அடுத்து N மீரா சாஹிப் ஹத்தீப். M மீரா சாஹிப் ஹத்தீப். அடுத்து சமூன் ஹத்தீப். இவர்களுடைய பங்களிப்பினால் தான் இந்த பாடசாலை சிறிய பாடசாலையாக இருந்தது இன்றைக்கு வந்து ஒரு பெரிய பாடசாலையாக மாறி இருக்கிறது. உண்மையிலே வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு இல்லாத பாடசாலை பெரிய முன்னேற்றம் அடைவதில் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நான் உங்கள்கிட்ட கேட்குற வந்து, நீங்கள் நீண்ட காலம் எமது பாடசாலைகள் சேவையாற்றிருக்கிறீங்க, வேறு பாடசாலைகளும் சேவையாற்றிருக்கீங்க, ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பழைய ஆசிரியர் நீங்கள். அந்த அடிப்படையில் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அந்த கற்றுக்கு செல்லும் ஆசிரியர் பாட ஆயத்தனங்களோடு செல்ல வேண்டும். வகுப்புக்கு அதிகாலையிலே செல்ல வேண்டும். பாடசாலைக்கு லீவ் எடுத்ததை குறைக்க வேண்டும். லீவ் எடுப்பதை குறைக்க வேண்டும். பெற்றோர்களிடம் ஆசிரியர்களிடம் கலந்துரையாட வேண்டும். இந்த கற்பித்த சம்பந்தமாக அங்கிட்டு செல்வார். ஏர்லி பேர்ட் கச்சஸ் த கவர்மெண்ட். அதிகாலை செல்லக்கூடிய பார்வைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். அதே போல் நாங்கள் காலையில் பள்ளிக்கூடம் போக முடிச்சுன்னா எங்களுக்கு கற்பித்தல உள்ள சில வசதி வாய்ப்புகள் ஏற்படும். சரியாக அந்த வேலை செய்து கொள்ள முடியுமா இருக்கும். உண்மையிலே பெருமதியான அறிவுரையை நீங்கள் செலுத்திருந்தீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு. அடுத்தது வந்து எமது பாடசாலை 75 வருடங்களை பூர்த்தி செய்து விட்டது. இந்த 75வது வருடத்தை எமது பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கம் அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த 75வது விழா பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? நல்ல விடயம், வரவேற்கத்தக்கது. பேச நிற்க என்பது பொதுவான அபிப்பிராயம். அடுத்தது பவளம் என்பது ஒரு பூரணமான ஒரு பெருமையான ஆபரணம். இதேபோல் பிரசித்தி இப்போதும் அந்த பாடலுக்கு அந்த மதிப்பில் இருக்கின்றது. எதிர்காலத்திலும் அப்படி இருக்கின்றது. எதிர்காலத்தில் மாணவர்களின் கல்வித்துவம் ஆகக்கூடிய பெருமதிக்க ஆகத்திட வேண்டும். கிராம மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். இதில் முன்னின்று உழைக்கும் பழைய மாணவர்களுக்கு இறைவன் எல்லா வகையிலும் உதவி புரிவானாக. ஆகவே நீங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.
உங்களுடைய பழைய மாணவர்கள் எல்லாரும் இதுக்கு வந்து பங்கு பெற்றுவார்கள். உங்களை பார்க்கக்கூடிய அவாவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். கட்டாயமாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.